Kata nam sotro, welcome you in the name of the Lord. And indeed, God's so good. இன்னைக்கு கர்த்தரோட தேவ பிரசன்னம் அவரை நம்ம ருசிச்சு பார்க்க ஆண்டவருக்கு நம்ம சொல்ல சாக்கிய கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வேளையில நம்ம காணிக்கை நம்ம வந்து கர்த்தருக்கு செலுத்த வந்திருக்கிறோம். வீட்டுக்கு வந்து நம்ம தசம்பாதம் காணிக்கையும் நம்ம கொடுக்க இந்த வேளையில அடுத்த ஆராதனைக்கு போவோம். Let's prepare our tithes and offering as we come to show. Let's believe, trust that God will surely see our sacrificial offering and that God will give us, God will reward us. நம்ம வந்து அவருக்கு வந்து கொடுக்க அந்த காணிக்கையெல்லாம் வந்து கத்தர் பார்த்து அவர் வந்து மெய்யாகவே நம்மளுக்கு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு இது பண்ணுவோம். சரி, இல்லை நம்ம ஜாப் பண்ணுவோம். கைக்கு எடுத்து இப்போ தேவனுக்கு காமிப்போம். Let's lift it up to Him and let's offer this to Him sincerely. முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நம்ம அவர்கிட்ட செலுத்துமா. கத்தர் பார்த்துருக்கிறார் நம்ம எப்படி இந்த உள்ளத்தோடு கொடுக்குறேன்ட்டு. இஸ் வாட்சிங் ஹவ் வித் வாட் ஹார்ட் அண்ட் வாட் attitude we are giving unto Him. ஓகே, வாங்க இந்த வேலையில் நம்ம அவர்கிட்ட கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேலையில் கத்தாவே அப்பா எங்கள் கைகளை எடுக்கிறது நீ கொடுத்து தான் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலையும் கத்தாவே எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுத்ததுக்காக உங்கள் வீட்டில் வந்து விதைக்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஊழியத்தை தாங்க கத்தாவே எங்களை ஆசீர்வதித்து கத்தாவே அப்பா இந்த தஸ்மபாதம் காணிக்கை கத்தாவே இடத்துல வந்து செலுத்துகிறோம் கத்தாவே. தொடர்ந்து கத்தாவே அப்பா நீ சொன்னது போல லூக்கா 6:38 கத்தாவே, மல்கி 3:10 சொன்னது போல கத்தாவே அப்பா bring your tithe to the storehouse என்று கத்தாவே, that you will see the overflow abundance என்று கத்தாவே. லூக்கா 6:38 சொன்னது போல கத்தாவே அப்பா, give and shall be given, shaken down pressed together shall men give unto bosom என்று சொன்னது போல கத்தாவே. குடிங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மனிதர்கள் உங்கள் மடியில் கொடுப்பாங்கன்னு சொன்னது போல கத்தாவே அப்பா உங்களோட வாக்கு நிமிதம் கத்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் கத்தாவே அன்போடு கத்தா. Yes Lord, with all our heart, oh God, with our love of Father God, we have come to your house, oh God, to sow the seeds, oh God. ஆமாண்டே இந்த விதைகள் கத்தாவே அப்பா இன்றைக்கு நாங்கள் விதைகள் வந்திருக்கோம் கத்தாவே. இந்த விதைகளை எடுத்து கத்தாவே அப்பா நீராட்ட ரெட்டிப்பாக கத்தா பெருக செய்ய போறதுக்காக இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல கப்பனே. ஆமென். ஓகே, உங்களை யாரும் வரவேற்போம். அடுத்தது வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து எப்பொழுதும் இங்கே வந்து மத்தியான வேளையில் வந்து ஜெபம் நடக்குது. நம்ம எல்லாம் தொடர்ந்து வந்து கூடிய சொல்லி ஜெபத்துக்கு இருக்கிறோம். அண்ட் ஃப்ரைடே வந்து ப்ரைம் மீட்டிங் இல்லை, ஏன்னா அவங்க அதுமாரி அனுமதி கொடுக்கல. give us permission, but Sunday give permission to come for service. தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் வாங்க, ஏன்னா இப்போ அடுத்த வாட்டி மூட போகிறான்னு தெரியாது. we do not know when you're going to close, so make use of the opportunity. முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வாங்க. I know some of you are sick. சில பேர் ஃபுட் அடித்து சொன்னாங்க அவங்க உடம்பு சரியில்லை, அவங்க வர முடியலை. அது பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்கிறவங்க வந்து தெய்வ வீட்டில் வந்து உட்காந்து தேவன் ஆராய்ச்சி பாருங்க. முதல் ஆண்டு காமிச்சால் இஸ் நாட் ஷோட் தட் those that word, that song that just flashed, taste and see the Lord is good. கர்த்தரை ருசிச்சு பாருங்கள், அவர் நல்லவர் என்று அந்த ஆவியில் பாடல் கொடுத்து இன்றைக்கும் ஆவியானவர் வந்து இன்னைக்கு பிரதர் ஏரனை அருமையாக வழிநடத்தினார். The Spirit of God was moving in a way we were worshiping, and I could feel that heaven is already here. பரலோகம் நம்ம மத்தியில் வந்து இறங்கி நம்மளோடு வாசம் செய்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வர முடியாதவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். Those who are sick, this morning Nathaniel called to say that Michelle had a ear infection.
அவங்களுக்கு காது வலியானதுலேருந்து அக்காக கிளினிக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் மற்றவங்க யார் இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க சபையில், தயவுசெய்து சர்ச் குரூப் இருக்குது, அதில் தெரிவிங்க. நம்மளும் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் யாராச்சும் என்னென்ன போது ஒவ்வொரு ஃபேமிலியாக நாங்கள் இப்போ வந்து போய் நம்ம சந்தித்து நம்ம ப்ரே பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு வர முடியாமல் இருந்தாலும் நம்ம வரலாம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு தேதி கொடுங்க, எப்போ வரணும்னு சொல்லுங்கள். ஏன்னா we want to come and pray and minister to you all individually. குடும்பமாக உங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம இது ரொம்ப தேவை. This pandemic time, it's very important for church people to the members to be close, families to be one, and that we do not lose the fellowship. அந்த ஐக்கியம் நம்ம எந்த வேலையிலும் நம்ம விட்டு விடக்கூடாது. நம்ம சந்திக்காகட்டும், ஃபோன் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோம். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். because God has given us the means and the time. Okay, புரியுதுங்களா? உங்களுக்கு யாராச்சும் நம்ம உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணுமா, ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள். we will come and pray for you all. Okay, so இந்த வேலையில் சாட்சி நேரம். யார் சாட்சி கொடுக்க போறீங்களா? தயவுசெய்து கொடுக்கலாம். anybody with testimony? ஒரு மாதம் கொஞ்சம் முடியாமல் இருந்தேன். நான் கிளினிக்கில் ரத்தம் எடுக்க போனேன். ஸோ என்னோட யூரிக் ஆசிட் கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது 2 இயர்ஸாக ஹையாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப போதை பண்ணல. அந்த ஒரு மாதம் முன்னுக்கு கொஞ்சம் நானே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன், ஏன் அது ஹையாகவே இருக்குது அப்படின்ட்டு. நான் மீனை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர். தென் வாட் ஹேப்பன், என்னோட சித்தரில் ஒரு ப்ராடக்ட் விற்றாங்க. அந்த ப்ராடக்ட் லைஃபாக ஓடுறதுனால என்னால் சொல்ல முடியல. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ப்ராடக்ட். ஸோ அதில் மீனை எடுத்த கையோட, ஃபர்ஸ்ட் டே எடுத்த கையோட என்னோட ஃபீட்லாம் பர்னிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் சொன்னேன் ஹஸ்பண்டை போட்டு, நான் ரொம்ப புளிஞ்சு எடுத்துட்டேன், எனக்கு பேர்ன் பண்ணுது, எவனோ சூனியம் செஞ்சுட்டான் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படியே ஊசி குத்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. தென் ஐ தாட் நத்திங் சொல்லிட்டு நானே என் செல்ஃபை காம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் போக போக நானே கூகுளில் ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டேன். மண்டே ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. நர்வ் ப்ராப்ளம், யூரிக் ஆசிட், அது இதுன்னு ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப என்சைட்டியில் போயிட்டு ஒரு டிப்ரெஷனில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன விஷயந்தான். அப்போ எனக்கு அது எவ்ரிடே அந்த பேர்னிங் நைட்டில் தூங்கும் போது ரொம்ப பேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் ப்ரே பண்ணேன், கையை வச்சு ப்ரே பண்ணும் போது ஸ்டில் அப்படி தான் இருந்துச்சு. தென் ஒன் ஃபைனலி மை ஹஸ்பண்ட் வென்ட் டு மெடிவரான் போகும்போதே டாக்டரை சொன்னேன், இந்த மாதிரி யூரிக் ஆசிட் ஹையாக இருக்குது டாக்டர். அப்போ டாக்டர் சொன்னாங்க ரொம்ப ஹை இல்லை, கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் ஃபுட் அப்படின்ட்டு. அப்போ நான் டாக்டரை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பேர்னிங் பண்ணுது, நான் சல்மன் ஆயில் எடுத்தேன் அப்படின்ட்டு. அவள் கொஞ்ச நேரத்தில் பசில் ஆகிட்டா. ஏன்னா என் கால் வீங்கலை, ஆனால் எரியுதுன்னு சொல்கிறேன். என்னை ரொம்ப ஒரு மாதிரி பசிலாக பார்த்தேன், இது மென்டலா இல்லை ஓகேயா அப்படி அந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு நரம்பு மருந்து கொடுத்தாங்க. நரம்பு மருந்து கொடுத்தோன்னே நான் வீட்டுக்கு நான் யோசிச்சேன், எடுக்கலாமா வேணாம், நரம்பு சம்மந்தப்பட்டது எடுக்கலாமா அப்படின்ட்டு. நான் என்ன செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட மைண்ட் கேட்கல, என் மைண்ட் அந்த மருந்துல தான் இருந்துச்சு. எடுத்து அப்படியே வீசிட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட் ஏசினேன், உனக்கு கருவு இல்லையா, நீ ஏன் சாப்பிடாம நீ ஏன் போய் வீசினேன் அப்படின்ட்டு. அப்போ அன்றைக்கி ராத்திரி நானும் திடீர்னு ஹஸ்பண்ட் வேலை வந்தோடனே அவர் சொன்னார், வா பைபிள் படிக்கலாம் அப்படின்னு. அப்போ பைபிள் படிக்கும்போது அந்த பேர்னிங் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. அப்போ கூட என் மைண்ட் சரியா இல்லை. அப்போ நான் ஒரு 2 days நான் என்ன பண்ணேன், நானே மெடிவரான் போய் நானே அந்த மருந்து எடுத்துகிட்டு ராத்திரி யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு, இதை நான் எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன், இது மூலியமாக நீங்கள் சுகம் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு என்ன ஆகுது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு படுத்துட்டேன். படுக்கிற முன்னுக்கு நானும் ஹஸ்பண்டும் ஸ்டில் பாஸ்டர் வசனம் அனுப்பி விட்டாரு.
அந்த வசனத்தில் வச்சு நாங்கள் பைபிள் படித்து ப்ரே பண்ணி மறுநாள் எந்திரிக்கிறப்ப அந்த வலி அந்த எரிச்சல் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ராத்திரி வந்து மறுபடியும் கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மருந்து எடுத்தேன். இன்றைக்கி எனக்கு வலி இல்லை. அதுதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாட் ஆல் சப்ளிமெண்ட் தட் வி கேன் டேக். அது ஒன்று எனக்கு அந்த லெசன் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வெளியால் என்ன சொல்கிறாங்க, சப்ளிமெண்ட் எடுங்க, இது ப்ராப்ளம் வராது, நீங்கள் தான் உங்கள் மென்டலி நீங்கள் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னவங்க. இன்றைக்கி நான் ஆண்டவர் மூலியமாக நான் என் பாஸே சொன்னேன், இல்லை ஆண்டவர் சுகம் கொடுப்பேன். என் பாஸே என்னை வந்து பயமுடுத்தினான், இல்லை உனக்கு யூரிக் ஆசிட்டு இப்படி போகுது. நான் வீட்டுக்கு வந்தோன்னே இவரை டார்ச்சர் பண்ணுறது, என் பாஸ் இப்படி சொன்னா அப்படின்ட்டு. ராத்திரி ஃபுல்லாக தூங்குறது இல்லை. இந்த குகலே என் மைண்டில் தான் இருந்துச்சு. என் மைண்டே ஒரு குகல் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். ஸோ நான் ஆண்டவருக்கு அந்த சுகத்துக்கு நன்றி சொல்கிறேன். சுகத்தை கொடுத்ததுக்காக வேற யாரும் சாட்சி? கத்திரி சோத்திரம். நான் என்ன செய்யப்படுறேன்னாக்கா, சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்க உங்களோட வெயில் நெசிட்டு. ஓகே, உண்மையில இதுதான் தேவனோட வார்த்தை. அதாவது வந்து நம்ம பைபிள், அந்த பைபிளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை நீங்கள் வாசிக்கிறீங்களோ அவர் வரைக்கும் வந்து நம்மளோட உடம்புல உள்ள வியாதி எடுக்கப்படும். அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னாக்கா, நான் வந்து இந்த ஷோல்டர் சைடில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப நாளாக சரியான வலி நடத்துகிறேன். அப்போ நான் வந்து இந்த ஆண்டவர் தான் நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே உங்களால் மட்டும் தான் சுகப்படுத்த முடியும், ஆண்டவரே இதை குணப்படுத்துங்க ஆண்டு சொல்லி நான் அவர்கிட்ட விசுவாசமாக ஆண்டவர்கிட்ட வந்து நான் ஜெபித்தேன். அதே மாதிரி ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த வலி இல்லாமல் அப்படி ஆக்கிட்டாருங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு நடந்து இந்த வலி இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஏன்னா எனக்கு யூரியாசி இருக்கு. அப்போ நான் ஆண்டவர் நான் வந்து ஒரு நாள் நான் அழுதுருக்கேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே மற்றவங்களாம் ஜெபிக்கிறாங்க, அவங்களாம் வந்து சுகமாகுது, ஆனால் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த வலி இப்படி இருக்குது? ஏன்னா ஒரு டைம் அந்த வலி வந்து நான் ஏன்னா அந்த பருப்பு எடுத்துட்டேனாக்கா, அந்த பருப்பு எடுத்துட்டோம்னா அந்த வலி வந்துடும். அந்த வலி வந்து நான் தாங்க பண்ண முடியாது, காரணம் வீக்கமாயிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மாதிரி நடக்குது எனக்கு, ஏன் ஆண்டவரே இது அப்படி சொல்லிட்டு அதோட ஆண்டவர் வந்து அதுலேயும் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்போ இந்த யூரியாசியில் விடுதலை கொடுத்தாரு, இந்த வழியில் விடுதலை கொடுத்தாரு. ஏன்னு சொன்னாக்கா, நான் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இதுன்னா நான் என்ன ஷேர் பண்ணுறேன்னா சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து வேதத்தை படிங்க. ஏன்னா நான் உட்காந்துருக்கும் போது வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது உங்கள் இடத்துல வந்து இருட்டான இடம் இருக்குது. ஆண்டவர் நீங்கள் வெளிப்படுத்தினா உங்கள் இடத்துல இருட்டான ஒரு வழி இருக்குது. நீங்கள் ஆண்டவர் படிங்க, பைபிளை படிங்க, ப்ரே பண்ணுங்க, உண்மையில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ப்ரே பண்ணாதனால, வேதத்தை படிக்காதனால சாத்தா வந்து நம்மளை தாக்கலாம். இதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து நான் என்ன ஷேர் பண்ணுறேன்னா, இங்கே கர்த்தர் நல்லவர், கர்த்தரை தேடுங்க, பைபிளை வாசிங்க, டெய்லி நீங்கள் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இப்போ இடையில வந்துட்டு போன வாரம் 5:02 காலையில் ஆண்டவர் ஒரு பெரிய மின்னல் சத்தம் கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த மின்னல் சத்தம் குட்டத்தை கூட ஒரு வெளிச்சம் வந்தது. நட்சத்திரம் கீழே இறங்கினது, பூமி எல்லா நட்சத்திரமும் கீழே கொட்டப்பட்டது. நான் என்ன கொண்டு அப்போ படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஏந்திச்சிட்டேன் நான். ஏன்னா 5:02 நடந்தது. அப்புறம் திருப்பி நான் ஏந்திச்சிட்டேன் 5:10 ஏந்திரிச்சிட்டு அப்புறம் போல குடிச்சிட்டு போகான்ட்டு ப்ரே பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரே பண்ணிட்டு ஏன்னு அப்போ நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு சத்தம் எனக்கு வந்தது. அப்போ ஒரு சத்தம் வந்துட்டு சோல் அப்படி சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன், என்ன ஆண்டவர் அது அப்படி கேட்டு குணாசந்து நேஷன் அப்படின்னாரு. அப்போ நான் அது வந்து நான் ஷேர் பண்ணேன். இப்போ தெரிஞ்ச அங்கிள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஜெபத்தில் இருக்கிறோம் பாருங்க. அப்போ நான் ஷேர் பண்ணேன், அங்கிள் இந்த மாதிரி அங்கிள் அப்படின்ட்டு. அப்போ இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்னமும் நடக்க போகுது அங்கிள் அப்படின்ட்டு. 2 நாள் கழிச்சு ஒரு சிஸ்டர் வந்து அந்த பிரதர் வந்து கொஞ்ச நாள் வந்து அவங்க வர முடியல, ப்ரே பண்ணாமல் இருந்ததுனால அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆண்டவரும் அவருக்கு மத்தியில் பேசியிருக்கிறாரு, தேசத்துக்காக ஜெபிக்கணும்ன்ட்டு. அப்படியும் ஒரு சிஸ்டர் அவங்களும் அப்படி தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க, என்னென்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுது, அது நம்ம ஆயத்தமாக நம்ம இருக்கணும்னு சொல்லி அவங்களும் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க. ஏன்னா அவர் வரப்போறாரு, அதுதான் உண்மை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்கள் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாம் இன்னைக்கு விட்டு தூரத்துக்கு போய்க்கிருக்காங்க. ஆனால் இதுதாங்க உண்மை, ஆண்டவர் வரப்போறாரு. ஏன்னா சில காரியங்கள் நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறாரு. நாங்களும் அதை தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இதுதான் என்னோட சாட்சி. தேங்க்யூ ஸோ மச். He had just like the other sister was sharing that he had uric problem as well, and God healed him, and he had shoulder, kind of frozen shoulder, that also God healed him. And just a couple of days ago he had a vision that I think this morning that he saw a star falling down, and God said
to pray for the nation because to prepare us for the second coming of Christ. Okay, and he says one of the key thing he said was we need to continue to pray and read the word daily. We need to go and have the word and pray. Okay, so where is Sachi? Anyone wants to testimony? Okay, I want to share testimony. நான் ஒரு சாட்சி சொல்லலான்னு இருக்கேன். இது வந்து என்னோட சாட்சி இல்லை, ஆனால் இது வந்து சிஸ்டர் பிரெண்டா யாருன்னா மிஷேலோட அம்மா அவங்களோட சாட்சி இது. அவங்க வந்து தமிழ் சொல்லிடுறேன். ஓகே, அவங்க வந்து இப்போ வந்து ஆரெகன்லேருந்து அவங்க வந்து நியூ மெக்சிகோவுக்கு வீடு மாற அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில் அவங்க வந்து வீடு வந்து விற்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கள, வீடு விற்றுட்டாங்க. வீடு விற்றையோட என்ன ஆச்சுன்னா அந்த ரியல் எஸ்டேட் வந்து சர்டன் சிட்டிஸ் கூட அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு காரியம் என்னென்னா அவங்க கட்ட வேண்டிய டேக்ஸ்லாம் வந்து அவங்க சில இது அவங்க அமெரிக்காவில் வந்து அது வேறு பாருங்க, சில டேக்ஸ்லாம் நம்ம கட்டாமல் இருந்தால் அந்த வீடு விற்கிற டைமில் அந்த வீட்டோட காசோடு சேர்த்து அவங்க வெட்டிக்குவாங்க. மலேசியா மாரி இல்லை, வந்து வாங்கிட்டு விடுறது அந்தமாரி இல்லை பாருங்கள். ஸோ என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த வீடை விற்றாங்க, எல்லாம் கிடச்சி அவங்க கையில் வந்து 10,000 வெள்ளி கையில் வர வேண்டியது. ஆனால் எல்லா வீட்டுக்கிட்டி கடைசியாக ஒரு 1,000 தான் அவங்களுக்கு கிடச்சி கையில். இப்போ அவங்க வந்து விஷயம் பேசிட்டு நம்ம ப்ரே பண்ண சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம், ஓகே நான் வந்து என்ன டெக்ஸ்ட் பண்ணேன்னா நம்ம வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இந்த மத்தியான வேலையில் வந்து நாங்கள் ஃபியூ பீப்புள் இங்கே வந்து ப்ரே பண்ண போகிறோம். we will bombard heaven, நம்ம வந்து பரலோகத்தை நம்ம தட்டுவோம் அப்படின்னு சொன்னேன். பரலோகம் தட்டி நம்ம உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல பாருங்க. ஸோ இதுமாரி அப்போ சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஆடி போயிட்டாங்க. ஆடி போயிட்டு அப்புறம் அவங்க வந்து அடுத்த இடம் இப்போ வந்து வீடு விற்றாச்சு, வீட்டை விட்டு வெளியாகணும். இன்னொரு நியூ மெக்சிகோக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு வீடு வந்து அவங்க வாங்கி ஆகணும். அந்த வீட்டுக்கும் என்ன நடந்துச்சுன்னா டேக்ஸ் அப்போ எப்படி போகிறது 1000 வெள்ளியில் 17 hour ஜேர்னி, 17 hour ஜேர்னி வந்து அந்த ஜாமான் எடுத்துகிட்டு அவங்க போகணும் பாருங்க. அந்த 17 hour ஜேர்னியில் 1000 வெள்ளி என்ன செய்ய முடியும். ஆனால் ஒன்று என்ன நடந்துச்சுன்னா அந்த கத்தர் வந்து ரொம்ப நல்லவர். காட் இஸ் ரியலி குட். உண்மையாக சொல்கிறீங்களா, அந்த அவங்க போய் என்னோட இடத்த பார்த்தாங்க, அந்த வீடை வாங்கினாங்க. அந்த வீடை அந்த வித்த காசில் அந்த வீட்டு வாங்கினோடனே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20,000 வெள்ளி கையில் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, டேக்ஸ் அடித்தாங்கல்ல, அவங்க வந்து 80,000 வெள்ளி கட்டணும். ஆனால் அவங்க வாங்கினது 50,000 வெள்ளி தான், 30,000 வெள்ளி கையில் வந்துச்சு பாருங்க. என்ன ஆண்டு செய்கிறாருன்னா கத்தர் வந்து நம்ம ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அவங்க வந்து ஒரு தசமம் பார்த்து காணிக்க கொடுக்குறதுல அவங்க வந்து ஒருபோதும் அவங்க விட்டுட்டது இல்லை. அது நான் ஜாப் பண்ணேன். ஆண்டு அவங்கெல்லாம் ஒழுங்காக விதைக்கிறோம். ஆண்டு எப்படி ஆண்டு இதெல்லாம் நடக்குதுன்னு கத்தர் பாருங்க. இன்னைக்கு அவங்க அன்னைக்கு எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அழுகுறாங்க. என்ன ரொம்ப நன்றிக்காக பரிந்து பேசுறதுக்காக ஆண்டு I just want to thank you, praise God for Sister Brenda. As you all know, that's Michelle's mother, and she has decided to move from Oregon to New Mexico because of some political and some unrest in Portland area, and also she decided that she won't be, happy, or she won't be, it's not safe to stay in that area anymore. So she decided to go to New Mexico, and she bought a house. So what she did was she sold the present house that a certain taxes that was not settled have to be, the moment you sell your house, the taxes, the IRS come and they found out the outstanding was about 80,000. You will sell the house, you need to pay, and what happened was when they paid everything plus what the real estate agent and every fees, she was left with $1,000. Just $1,000, and from $1,000, she's supposed to travel to New Mexico with the goods and everything for 17 hours. They have to make at least about 2 trips, and they have some savings, but then the money that's meant for the shifting and everything was like almost like zero. It's only 1,000 something for them. So what happened was, as she went to the place and she found, I forgot that the place, the first one where the house is sold was a non-believer. He cheated in the commission. The second one, when they went to buy the house, that happened to be a born-again Christian.
Christian guy, and he told them about the church that he can go with them, and also that that house that they got was that she was able to save $80,000. After purchasing the house cash, able to get $80,000, and on top of it, the IRS would charge them $80,000, return $30,000 back. And now, right now, she has $110,000 to manage for time in whatever repairs need to be done to the new house, whatever the the shifting, the transport, everything God is giving. You know what I'm trying to say is this: that being a tither and a person who sows and who gives regularly tithes and offering, God will never put you to shame. ஒருபோதும் தசமபாதம் காணிக்கை நம்ம தவறாம கொடுத்து வந்தோம்னா கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். இன்றைக்கு அவங்க as I said, she sent me a voice text message. She was crying and weeping. Thank you for praying, interceding on my behalf. God made a miracle. And I want to thank Guna and Pastor Richard. All we are here, praying, interceding for them. And prayer in Malaysia has gone to heaven. And through the prayer, satellite from heaven went to Oregon, and God touched her, set her free, and she's a very, very happy woman now. Amen. Hallelujah. So தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் விண்ணப்பம் ஜெபம் ஏதோ prayer request இருந்தா பெட்டியில போடுங்க, நம்ம சொல்லுங்க. We will intercede on your behalf. Hallelujah. Okay, இந்த வேலையில நம்ம பாஸ்டர் நம்ம கைத்தட்டி தேசிய செய்தி கொடுக்க போறோம். Test. Okay, test. Everything is so sharp. Less sharp. Today, I must apologize to those who are watching online. The sound was distorted because I overcooked the audio bit rate by at least 30. There should be an adjustment inside the broadcast, so I need the thing made it too high. So that's why we're having a lot of buzzing earlier. So apologies for that. Now I got it fixed, and I hope everything will be okay right now. The music, everything was all distorted. Oh God. Well, praise the Lord. Thank you, Jesus. Praise Jesus. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சவுண்ட் கொஞ்சம் குழப்படியாக இருந்தாங்கன்னா அதில் ஸ்ட்ரீமிங் உடைய பிட் ரேட்டை கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருந்தது. எல்லா ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபைண்டிங் அவுட் திங்ஸ் பை ட்ரையல் அண்ட் எரர், ஃபிக்ஸிங் திங்ஸ் பை ட்ரையல் அண்ட் எரர். For the whole week, I was here on Thursday night. I was here at 11 o'clock at night, fixing up this new computer, new PC, because the laptop cannot take the stress of broadcasting. Okay, broadcast the stress laptop cannot take, so I changed to a PC, and I thank God that I was here every night. I was here Wednesday and Thursday. I went over 11. In fact, yesterday also I was here, but thank God everything is now working well. PC is not stressed. PC is stressed. The people working there are so stressed. I also stressed. Okay? Cannot play the music. I go and come and check. So, after all this, everything will be good. Thank you, Jesus. Amen. Let's say this, proclaim this thing as a word and a prayer, so that God will open our ears and our hearts to hear His voice. Okay, 1, 2, 3. The God of our Lord Jesus Christ, the Father of glory, give unto me the spirit of wisdom and revelation, knowledge of Him. The eyes of my understanding be enlightened, that I may know what is the hope of His calling, and what is the riches of His glory, and His inheritance in the saints. What is the greatness of His power to me, believe, according to the working of His mighty power. Amen. Amen. Thank you, Jesus. All right, one thing, let me say something.
Friday when I set out, Friday when the moment I woke up, the Lord said, send out this thing to the people that today's Friday we're supposed to pray as a church. வெள்ளிக்கிழமை எதிரி சொன்ன ஆண்டவர் என்று ஒரு காட்டு சொன்னாரே, இந்த சில இதை அனுப்பினேன் குரூப்ல நீங்க பார்த்திருப்பீர்கள். வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு நம்ம எல்லாரும் சபையில ஜெபிக்கிறது போல உங்க வீட்டில் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னார். Okay, I wrote that not because I like to write those things, but because the Lord woke me and said, do this thing today. அன்னைக்கு அதுக்கு செய்ய சொன்னார். நான் வந்து சபையில ஜெபம் நடத்தலாம்னு நினைச்சேன். I thought I would have the prayer meeting in the church, and then the others were advising, no, once a week only the government is saying, so we will follow what the government is saying. Government வாரத்துல ஒரு நாள் தான் அனுமதி கொடுக்குறாங்க, அவங்க சொன்னது மாதிரி நம்ம செய்வோம். And then we don't want anybody to get into trouble, யாரும் பிரச்சனை or something. So I have to do this thing. அன்னைக்கு நம்ம அனுப்பினதுக்கு ராத்திரி என்ன சொன்னாங்க, know what the Lord told me at night. It is also a test for the people whether they will listen to the instruction that is coming from the shepherd. Okay? மேய்ப்பரின் இடத்துல இருந்து எனக்கு மேல ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். I have a shepherd above me. அந்த மேய்ப்பர் சொன்னதை நான் கேட்கிறேன். Am I listening to what the shepherd is telling me? And then when I send the thing, that message out, if you have the time you're in the house or finish work going on, உங்களுக்கு அந்த நேரம் இருந்து அந்த வீட்டில் இருக்கிற சமயத்தில் அந்த 7:30 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஆவியினுள்ள இருந்து நம்ம ஜெபம் பண்றதை கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants us on Friday at 7:30, even though we cannot be in church, but we must come together spiritually together as one church to pray, because God is looking for that. And the Lord told me that night, it was a test. அது ஒரு சோதிப்பு. உன் பேச்சு கேட்பாங்களா இல்லையான்னு நான் பார்த்திருக்கிறேன். நான் யார் செஞ்சீங்களா செய்யலன்னு கேட்கவே இல்லை. I didn't message you all back and ask you all, did you do it or did not do it? And நான் வந்து WhatsApp செஞ்சு அனுப்பலன்னு நினைச்சேன். I could have sent it out as a WhatsApp. Did you all gather together at that time? நீங்களா வந்து சேர்ந்தீங்கன்னா அந்த நேரத்தில் கேட்கலன்னு அப்படி சொல்ல மாட்டேன். மேலே வந்து சொன்னாங்க. The Lord said, don't send them a message. Stay here and tell them. That message on Friday is not from me, but is from the shepherd of your souls. உங்களுடைய ஆத்மாவுடைய மேற்பரிடத்திலிருந்து அந்த மெசேஜ் வந்தது. நீங்க அதன்படி செஞ்சீங்களா இல்லையா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. You tell him whether if you had found the time. நீங்க அந்த நேரத்தை, if you had come to church, you will make the time to come. Okay, சபைக்கு வருவதற்கு நீங்க நேரத்தை செலவு பண்ணி வந்திருப்பீங்க. வர்றவங்க இது வர்றவங்களும் வராதவங்களுக்கும் ஆண்டவர் சொன்னார். The Lord told this for those who come and do not come. If you are part of this church, இந்த சபைக்கு நீங்கள் ஒரு அங்கத்துவங்களாக இருந்தால், if you are a member of this church, listen to the instruction of the shepherd. It's not a playful thing. ஒரு மேய்ப்பருடைய சொன்னதை கேளுங்க, விளையாடாதீங்க. ஏன்னா நான் சும்மா இந்த காரியத்தை சும்மா எழுதுறதில்ல. I don't write those things out. I say என்ன செய்யணும்னு சொல்லிட்டு I write down what I supposed to, what you all are supposed to have done. If you had listened and done it, you have pleased the shepherd of your soul. நீங்கள் அந்த படி நீங்க செஞ்சீங்கன்னா, அது மாதிரி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவுடைய மேய்ப்பருக்கு பிரியமாகவே நடந்தது. இல்லாட்டி மன திரும்புங்கள். If not, repent and do it this Friday. இந்த வெள்ளிக்கிழமை அதே போல செய்யுங்க. Amen. God bless you. சரி, போன வாரம் நம்ம பிரிச்சு எடுக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். We saw about separation, about God, how God separates everything. எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி பிரிச்சிருப்பாருன்னு நம்ம பார்த்திருந்தோம். We see how God separates. And then if there was a title for that message last week, it was separated from Babylon. Okay, அது போன வாரத்துடைய தலைப்பை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா
பாபிலோன்ல இருந்து பிரிச்செடுக்கப்படுவதுன்னு அதை பார்க்கலாம். And you need to be separated from Babylon. பாபிலோன்ல இருந்து பிரிச்செடுக்கப்படுவது ஆக இருந்தா உலகத்துல இருந்து பிரிச்செடுக்கப்படுவது. ஓகே, இதுவும் ஆண்டவர் சொன்னார். எகிப்தில இருந்து வந்தோம், உலகத்துல இருந்து வந்தோம். We came out from the world and we came into Christianity, into Christ. உலகத்திலிருந்து வெளியாகி கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனாலும் கீழ்ப்படியாம இருக்கிறவர்கள் எகிப்து போறதல்ல, கைதிகளாக பாபிலோனுக்கு போவாங்க. People who are Christians who do not obey the voice of the Lord, like the children of Israel, okay, like the two kingdoms, Israel and Judah, because they failed to obey, they go back. They were taken to Babylon and put into captivity in Babylon. Okay, ஆனால் கிறிஸ்தவங்கள் சபைக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா அவங்க திருப்பி எகிப்துக்கு போறதுல உலகமாக பாபிலோனுக்கு போவாங்க. பாபிலோன்ல வந்து அவங்களுடைய தண்டனைகள் இன்னும் கூடுதலாக இருக்கும். Their punishment in Babylon is always worse. You want to study that, we can study that some other time. Okay, so the Bible tells us we need to live separately from the things of the world and the things of Babylon. வேதத்துல சொல்லி இருக்கிறது, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் நம்ம உலகத்துடைய காரியத்தில் இருந்தும் பாபிலோனுடைய காரியத்தில் இருந்தும் நம்ம பிரிஞ்சு இருக்கணும். Okay, in Babylon, the people, you know the story of Daniel, they were told to eat the foods that they were not supposed to eat, non-kosher, bukan halal. Okay, பாபிலோனுக்கு போனவங்க அங்க அசுத்தமான சுத்த சாப்பாடுகள், ஓகே, தூய்மையான சாப்பாடுகள் சாப்பிட வைத்தாங்க. They had to eat those things, forced to eat. ஆனா டேனியல் என்ன சொன்னார்? No, we will not put what is unclean in our lips. Okay, அசுத்தமானதை எங்க வாய்க்குள்ள வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. So we have to be separated from Babylon, and this week I want to talk to you, set apart but for the kingdom. Set apart from Babylon was last week. போன வாரம் பாபிலோன்ல இருந்து பிரிக்கப்பட்டவன் போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு நம்மை பிரிச்செடுத்தது ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்காக தான் பிரிச்செடுத்திருக்கிறாரு. The Lord had set us apart for His kingdom, and we are kingdom people. நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களாக இருக்கிறோம். So when we are the people of His kingdom, we must live under the authority of the kingdom. நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க ராஜ்யத்துடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கணும். We must live in the relationship with Jesus in that kingdom. அந்த ராஜ்யத்துக்குள்ள இயேசுவோட உறவுக்குள்ள இருக்கணும். Okay, and then there is a relationship, from relationship to the lordship of Jesus Christ. அந்த உறவுக்குள்ள இருந்து எதுக்குள்ள வரணும்னா இயேசு கிறிஸ்து ரட்சகர் மட்டுமல்ல, ஆண்டவராக நம்ம வாழ்க்கையில முழுமையாக இருக்கணும். The Lord must be the Lord over all. இயேசு எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கணும். The Lord must be Lord over all in everything. Okay, so in scriptures in 1 Corinthians chapter 4 verse 20, 1 Corinthians 4வது அதிகாரம் 20வது வசனத்துல 1 Corinthians chapter 4 verse 20 says, for the kingdom of God is not in word but in power. Okay, தேவனுடைய ராஜ்யம் பேச்சல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பேச்சல்ல, பலத்திலே உண்டாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறது. So we are in this kingdom is not something that people talk about only, but something that need to be experienced and can be experienced. இந்த தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பேச்சு மட்டுமல்ல, பேசுறது மட்டுமல்ல, அது வார்த்தை மட்டுமல்ல, அது வல்லமையுள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். We are in
in a place of power. We can experience that power of His kingdom. அந்த ராஜ்யத்துடைய வல்லமையை நம்ம ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்கலாம். We have all experienced something of the power of God. Just now we had the testimony, just reading the scriptures, reading the words of God. You receive your healing. வேதத்தை வாசிக்கிறதுல நம்ம பார்க்கிறோம், ஒரு சாட்சியில அந்த வசனத்தை வாசிக்கிற வேளையில என்ன நடக்குது, அந்த வசனத்துல அதோட வல்லமையை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த வல்லமையை நம்ம ருசிக்கிறோம். So it's the power of God in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த தேவனுடைய வல்லமை அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். How do we receive? That's very simple. Everybody should know. எப்படி இந்த ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம்? எப்படி? நம்மளுக்கு BA வாங்கணும். BA னா Bachelor of Arts இல்ல, born again. Okay, to enter into the kingdom of heaven is the born again. Okay, from God. BA, born again. மறுபிறவுல தான் அது எல்லாருக்கும் வரணும். அப்ப நம்ம சொல்ல முடியாது, நான் சர்ச்சுக்கு சின்ன பிள்ளையில இருந்து வந்திருக்கிறேன், நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. You cannot tell I come to church from a small child, I was born there, but one day will come and you must make Jesus your Lord. ஒரு நாள் வருது, நீங்க ஆண்டவர் ராஜ்ய உங்க ரட்சகராகவே ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்போ வரும். அதுக்கு பிறகு என்ன வரும்? ரட்சிப்பு பிறகு என்ன வரும்? ஞானஸ்தானம் வருகிறது. After salvation comes baptism. Okay, when you receive your salvation, when you become born again, you receive you become baptized. In 1 Corinthians chapter 4 verse 21. 1 Corinthians chapter 4 verse 21. 1 Corinthians 4:20 அடுத்த வசனத்துல பிரதர் வாசிங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? Okay, this is a question here. இங்க ஒரு கேள்வி இருக்குது. With what will ye shall I come unto you with rod in love of the spirit of meekness? You can receive Jesus in three ways. மூணு வகையாக இயேசு ஏற்றுக்கொள்ள. முதலாவது பொறுப்போட you can receive some kind of a judgment, some kind of a bad experience. So many people have given testimonies. I went through this, then only I came to the Lord. ரொம்ப பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி மோசமான ஆண்டவர் எனக்கு நல்லா போட்ட பிறகு தான் வந்தேன். Okay, the people come, they came to the Lord after the Lord had corrected them, beat them, brought them. They say it is the Lord. Okay, the ஆண்டவர் தான். God was telling them to come, leave everything and come. எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு ஆண்டவர் சொன்னாரு. மரமண்டையாக இருந்ததுனால அடி விழுந்து தான் வந்தாங்க. Okay, because they were stubborn, God had to beat them, wet them, use some correction to bring them to Him. Okay, how many came that way? I don't know. எத்தனை பேர் அந்த வகையில வந்தீங்க தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். You know how you came. Secondly, to love. ரெண்டாவது என்ன? அன்புனால. Okay, ஒரு பிரதர் வந்து வரல இன்னைக்கு, அவர் சொன்னார் அவருக்கும் தேவ அன்பை பத்தி யார சொன்னோன்னா அவர் மனசு தொட்டப்பட்டு அவரு கர்த்தருக்குள்ள வந்தார்னு சொல்றாரு. His brother said because somebody told him Jesus loves you. Somebody told him Jesus loves you. He felt that love in that word. அந்த வார்த்தையில் அந்த அன்பை அவர் உள்ளத்தை தொட்டோன்னே கர்த்தர் இயேசுக்குள்ள வந்தாரு. ஓகே, அவர் வந்தாரு. மூணாவது சாந்த குணத்தோட. Third one with meekness. You can come with meekness knowing what is your meekness is. I know I am nothing without God. எனக்கு இது தெரியும், தேவன் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. நான் மனத்தாழ்மையோட வரலாம். ஓகே, எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, இப்ப இயேசுவை ட்ரை பண்ணுவோம். Okay, we tried everything. Okay, now we'll try Jesus. So you can come to the Lord, you can come into His kingdom. These are three ways that you can come. All right, so how will I come? With the rod, with love, on spirit of meekness. And then we must also know
this God forgives every sin. எல்லா பாவத்திலும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். That's in Ephesians chapter 1 and verse 7. Ephesians 1:7 சொல்லி இருக்கிறது, in whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace. Okay, வாசிப்போம். அவருடைய என்ன ஒளிஞ்சு ஓகே பரவாயில்ல. அவருடைய என்ன கிருபையின் அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Okay, because of the riches of his grace. His grace is so rich towards us. அவர் கிருபை அவ்வளவு ஐஸ்வரியமான இருக்குது பாருங்க. அவர் எல்லாருக்கும் அந்த கிருபை ஐஸ்வரியமாக கொடுக்க விரும்பி இருக்கிறார். He wants to give his grace through the riches of his generosity. அவர் தாராளமான உள்ளத்துல, he is so rich, he is so generous. He gives us his grace. நம்ம சிலவங்களுக்கு பிச்சி போடுறதல்ல. It's not like we want to give like some people give. They only give to the people they like, and they don't want to give the people that they don't like. சிலவங்க அவங்களுக்கு மேல பிரியம் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, பிரியம் இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளை பிரியமா இருக்கு, அதுக்கு தான் கூட கொடுப்பாங்க சில தாய்கள். Okay, if there are 10 children in a house, some mothers got a special child. That special child gets what? Special feeding. Special group. Amavaria. Yes or not? Okay, we are all no. Only certain children. But Jesus is not like that. Yesu அப்படி இல்ல. இயேசுனா எல்லாருக்கும் அவருடைய ஐஸ்வரியத்துல சரிசமமாக கொடுக்க விரும்புகிறார். The Lord will give you according to his riches, okay? And then in that we find the redemption in his blood. அவர் இரத்தம் மூலமாக நம்ம மீட்டெடுக்கப்படுகிறோம். And then the forgiveness of our sins. நம்ம பாவத்தெல்லாம் பாவம் மன்னிப்பு பெற்று கேட்டவங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். Those who ask him to forgive their sins, he will forgive. But please don't repeat the sin again. அந்த பாவத்தை திருப்பி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம், செய்யவே வேண்டாம். Don't do it again. And then in 3:20 in Philippians 3:20 சொல்லி இருக்கிறது, because of this our conversation is in heaven. அந்த ரட்சிப்பினால அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறனால நம்ம எது பேசினாலும் பரலோகத்தின் காரியத்தை பத்தி பேசணும் அதிகமாகவே. So when you are in the kingdom, your conversation should be of heaven. Philippians 3:20 says, for our conversation is in heaven, for whence we look to the Savior, the Lord Jesus Christ. நம்மளுடைய பேச்செல்லாம் இயேசுவை பத்தி தான். ஓகே, அவரை பார்க்கிறோம், அவருடைய இரட்சகராக இருக்கிறார், என் ஆண்டவர் அவர்தான். Our conversation should be of the things of heaven. நம்ம பேச்செல்லாம் இயேசு பத்தி பரலோகத்தை பத்தி பேச்சாக இருக்கலாம். Some people don't like that anymore, don't like to be told about the things of heaven, don't want to listen. Some Christians still, they are Christians but they don't want to listen to these things anymore. We need to check our hearts. Okay, சில கிறிஸ்தவங்க சொல்றாங்க அந்த பத்தி சில வசனங்கள் சில இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு அதே பிடிச்சிக்காது, அவங்களுக்கு அதை கேட்க விருப்பமாக இல்லை. Check your heart when you have that kind of attitude. வாசிங்க பிரதர். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குடியிருப்புன்னு போட்டிருக்கா, நம்முடைய குடியிருப்பு. ஓகே, in our habitation, in the Tamil it says habitation. Okay, our conversation in English, our habitation. So if you are a child of the kingdom, and if somebody tells you some more things about what the Lord has said or revealed, there are some Christians who have lost the desire to hear those things now. சில கிறிஸ்தவங்கள் என்னாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில சோதிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது.
தேவ ராஜ்யத்தில் இருக்கிறதுனால சில காரியங்கள் ஆண்டவருடைய காரியத்தை பத்தி சொன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் வருகிறது. The people, they feel very angry. Why are you telling me the same? If we are of the cry of the Lord and we believe in Jesus, if somebody talks about the things of heaven, your heart must rejoice, not become upset. தேவ ராஜ்ய காரியத்தை பத்தி யாரும் சொன்னா அதை கேட்டு நம்ம உள்ள என்ன செய்யணும்? உள்ள மகிழ்ச்சி அடையணும். ஆனா சிலவங்க என்ன ஆகுது, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனால இருந்தாலும் தேவ ராஜ்யத்து காரியத்தை அவங்க எதுவும் ஷேர் பண்ண பிடிச்சிக்காது. ஓகே, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காது கூசுற பிரசங்கம் தான் கேட்க விருப்பப்படுவாங்க. These are the people who want to only listen to messages that will tickle the ears, not change the heart. இருதயத்தை மாற்றுகிற ஒரு செய்தி கேட்க விருப்பம் இல்லை அவங்களுக்கு. So we find in the beginning of our new life, we are in the beginning of a new life. Without Jesus, you cannot know God the Father. Okay, ஒரு புதிய ஆரம்பத்தில் இருப்போம் கர்த்தருக்குள்ள. இயேசு இல்லாம பிதாவை நம்ம கண்டடைய முடியாது. In Jesus, what happens? Your relationship with the Creator is established. இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்தை படைச்சவர் கூட நீங்கள் ஒரு உறவை ஆரம்பிக்கிறீர்கள். You know your relationship with Jesus in the kingdom is a relationship with the Creator of the heavens and the earth and the stars and everything in it. உங்களுடைய உறவு கர்த்தருக்குள்ள இருக்கிற உறவு, இயேசுக்குள்ள இருக்கிற உறவு, இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சவர் அவரோடு அந்த உறவு வைத்திருக்கிறீங்க. ஓகே, நீங்க போய் இப்ப யாராச்சும் உலகத்துல நல்ல பேர் போனவங்களை பத்தி பேசினா உங்களை அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். ஓகே, யாரும் பேரை பயன்படுத்த விருப்பம் இல்லை. ஓகே, you may know of somebody very famous, very very powerful, very rich, you know, but that person doesn't know you. அந்த மனிதன் உங்களுக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? நான் சில பேர் விட்டா அவங்க பேரை பத்தி நான் பேசலாம், அவங்க ரொம்ப கிளம்பர் ஆயிடுவாங்கன்னு சொல்ல விருப்பப்படல. I don't want to use anybody's big person's name, but if you think of a very famous person in the world, you know about that person, but that person doesn't know you. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்தை படைச்சவர் உங்களுக்கு தெரியும். The one that created the world knows you, calls you by name. பேர் சொல்லி அழைத்தவர் வலது கரத்தில் அவன் பேர் எழுதி வைத்திருக்கிறார். He has written your name in the palm of his hands. That's the relationship in the kingdom. இந்த ராஜ்யத்தில் நமக்குள்ள இருக்கிற உறவு இதுதான். Learn these things carefully. Learn these things and learn it well. நல்லா கத்துக்கொள்ள. Okay, we are rescued from the grips of Satan. சாத்தானுடைய பிடியில இருந்து நம்மளை ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். Okay, what are the grip? எனக்குனா fogging, smoking, drinking. Okay, தண்ணி அடிக்கிறதும் சிகரெட் குடிச்சதும் காப்பாற்றி இருந்தார். ஓகே, அன்னைக்கு அந்த லேப்டாப் வாங்குற அந்த கடைக்கு போறேன். I went to this shop that sells refurbished laptops, refurbished. இதெல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னா, all the what do you call it, game shops, என்ன கேம்னா CC close already, close, எல்லா CCல மாறிட்டாங்க. They sold all these things, எல்லாம் வித்துட்டாங்க. எல்லாம் நல்ல குவாலிட்டி உள்ளது, all the high quality ones. Okay, I found a shop online. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணல, நேரம் கடைக்கே போயிட்டேன். I didn't order online. I asked for the address. Okay, residency 280 இருக்குது. The whole week I was there, almost there. Mondayல இருந்து residency 280. I bought it's a high level i7 processor. Okay, i7 processor, highest best processor. So far, what I know. All right, and the processor. I talk அங்க உட்கார்ந்து அவன் வந்து அந்த வேப் குடிச்சிருந்தாங்க, ஸ்மோக்கிங் வேப். ஓகே,
எவ்வளவு ஸ்மோக்கிங் weight. Ask him, how much you spend for this vape? எவ்வளவு spend பண்ற வேப்புக்குன்னு வரணும். So 1 month 200 ringgit கிட்ட, ஒரு மாசம் 200 வெள்ளி இந்த வேப்புக்கு. ஆனா அதுக்கு முன்ன சிகரெட் விற்கிறதுக்கு 500 வெள்ளி 550 வெள்ளி வரணும். 1 month just to smoke cigarette is 500 550. Those who don't know about this thing, I'm giving you information. Okay, 550 வெள்ளி வரைக்கும் ஒரு மாசம் சிகரெட்டுக்கு மட்டுமா, just for cigarette. ஏன்னா நானா ஒரு நாளா விட்டுட்டீங்க தானே, those of you let go long time, so you won't know. 1 month 500 550 just for cigarette. Vape budget 200 250 தான். Say it's a waste of money. நான் அது காசு வீணாக. எனக்கு அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். And I thought for myself, when I was smoking, one day was $1.70 one packet. ஒரு வெள்ளி 70 காசு. மாசம் 35 வெள்ளி, 30 வெள்ளி, 30 to 35 ringgit 1 month. Salary 150 to 160. சம்பளம்னா 150 இருந்து 170 வெள்ளி தான் சம்பளம். அப்ப சம்பளத்துல எத்தனை பேர் என்ன பங்கு போயிடுச்சு? What amount goes to smoking? At least 30% or 20%. Okay, 20% 30% cigarette மட்டும் போகுது. அது வீணா தானே போகுது காசு. Money is going to waste, right? I just learned something new and talking to that guy. 500 550. Okay, cigarette இருந்தா தொம்பாங்க ஆளு வரும். ஆமாவா இல்லையா? ஏன் நீங்க சிகரெட் சபடி இல்ல கசது பார்த்தாங்க. Okay, some fuller 5 fullers take up 1 batang 5 batang gold. அஞ்சு. Okay, ஆமாவா இல்லையா? அப்ப வேப்புக்கு பட்டாங் கொடுக்க தேவையில்லை. நான் சிகரெட் நான் ஸ்மோக்கிங் கற்றுக் கொடுக்கல உங்களுக்கு. I'm not teaching you to smoke, telling you realities. Okay, realities. So wasting, waste. God delivered me. என்னையே ஆண்டவர் விடுவித்தார். Amen. தண்ணி போறதுக்கும் தண்ணிக்கு என்ன எவ்வளவு வரும்? If smoking was 500, drinking would be 1000 plus. Where is the money going? Money is going to the kingdom of Satan. Your money, உங்க காசு எங்க சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு போகுது. You are blessing the kingdom of Satan. சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு வருங்க. இன்னொன்னு இப்ப வந்திருக்கு. There's a new, that day I was searching for, and there's some parts coming because I'm adding another, going to be 3 monitors in this place. 3 monitor போடுறது. I was searching. Suddenly online gambling. Every time online gambling. How many people are trapped in online gambling? எத்தனை பேர் இந்த ஆன்லைன்ல சூது விளையாடுறதுல நீங்க பிடிபட்டு இருக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? பிடிபட்டு இருக்கிறாங்களா இல்ல? எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த டேப்ல வச்சுக்கிட்டு குர்ன்னு. இப்ப ஏன் இந்த சிசி எல்லாம் மூடுறாங்க தெரியுமா? சிசில போய் விளையாட தேவையில்லை. People don't have to play, go to the CC, to the what computer center, whatever it is. They call it, what is CC? Cyber cafe, right? Cyber cafe போக தேவையில்லை. Don't have to go cyber cafe. You can sit in your bathroom and play. Bathroomல உட்கார்ந்து விளையாடலாம். சூது விளையாடலாம். இப்ப you can do your online gambling in your bathroom. Nobody sees. யாரும் பார்க்கல. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்கு அப்ப காசு முடிஞ்சவனே இங்க பாசா கடை. ஆமாவா இல்லையா? No money, what you do? You become addicted. You're trapped. உங்களுக்கு அந்த சாத்தானுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. It's addictive. ஆமாவா இல்லையா? Once you start, it's so difficult to come out. ஆரம்பிச்சாச்சு வெளியே வருது கஷ்டம். Every time when I open ஏதாச்சும் ஒரு ஆப் வரும், யூடியூப் திறந்தா அந்த ஆப் வரும். இப்ப அந்த திங்கிங்ல இருக்குமே அதெல்லாம் சிப்ஸ் ரோலெட்டா சிப்ஸ் வருதா இல்லையா? பாத்துக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க? 10 வழி ட்ரை பண்ணுவோம். நீ ஏஜென்டா உனக்கு அரை விடணும். Just you first, let's try 10. After you 10,
Let's try another 10, maybe win back a 10. It's a dream of Satan. சாத்தானோட பெட்டி அது. Alright? அப்புறம் pornography. பார்க்க கூடாததெல்லாம். Okay? Now Job said, I have made covenant with my eyes that I should not think about a maid or look at a woman, a young girl. Okay? I am telling, நான் சொல்றேன். லாசாடல சர்ச் பண்ண திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கும். ஆமாவா இல்லையா? When you're searching for, I'm looking for computer things. There's suddenly one girl there. What do? Immediately, cancel it. அது மாதிரி வந்தா நீங்க என்ன புட்டி பார்ப்பீங்களா, உடனே மாத்துறீங்களா? யார் பார்க்கிறது? பக்கத்துல யாருமே இல்லையே. You know, who is watching? Nobody is beside him. But God says in Matthew 5 verse 28, Matthew 5:20 இயேசு சொன்னார், என்ன சொன்னாரு? But I say unto you that whosoever look at a woman to lust after her committed adultery with her in the heart. You must know that. அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. Matthew 5:28 வாசிக்கிறது தமிழ்ல வாசித்தால கேட்க வேண்டியது கேட்கலாம். 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. Okay, நம்ம ராஜ்யத்துல இருக்கிறதானே all of the kingdom, right? Amen. So if these things come out in your phones, இந்த மாதிரி உங்க போன்ல வந்துருச்சுனா, நீங்க அதை இச்சையோட பார்க்கிறவங்க உங்க இருதயத்துல விபச்சாரம் செஞ்சிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். If you look at those things with lust, Jesus said, you have committed adultery in your heart. So we need to be careful. We need to be careful. இதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். Our eyes must be clean. Okay? When your eyes is clean, நம்ம கண்கள் சுத்தமாக இருந்தா நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். We will begin to see the things of heaven. Okay, God has caused us, because of this power in His kingdom, we escape the judgment that was supposed to come for the unrighteous. தேவன் நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்துல கொண்டு வந்ததுனால அநீதியில இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு அதிலிருந்து தப்பிக்க கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டார். The Lord has removed us from the judgment, the wrath that is coming upon the unbelievers. That's in Romans chapter 5 and verse 9. ரோமர் 5 வசனம் 9 சொல்லுது. Much more, okay, ரோமர் 5:9 5:9 says, much more than being now justified by His blood, we shall be saved from wrath through Him. Okay? Romans 5:9 says what? Okay, வாசிங்க brother. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. Amen. Hallelujah. யாருக்கு கோபாக்கினி வரப்போகுது? Well, to whom is the wrath going to come upon? To those who still do not want to believe. நம்பாம இருக்கிறவங்க மேல அவருடைய கோபாக்கினி வரப்போகிறது. அவங்க மேல வருகிற கோபாக்கினி வரதை நம்ம மேல வராம இருக்கிறதுக்கு தான் அவர் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து நம்மளை காப்பாற்ற விரும்பி இருக்கிறார். Because He doesn't want the wrath that He's going to send on the unbelieving, He has brought us into His kingdom that we may escape the wrath that He will unleash on those who still do not believe. Notice, this is the why we are set apart for His kingdom. இதனால தான் அவர் ராஜ்யத்துக்காகவே நம்மளை பிரிஞ்சு எடுத்திருக்கிறவர். அவரை இந்த COVID-19 சொல்லி இருக்கிறான், மனுஷனாக உண்டாக்கப்பட்டது. It is something that was created by man. There is a Nobel Prize winning doctor in Japan.
ஜப்பான்ல நோபல் பிரைஸ் பெற்றுக்கொண்ட ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, இது மனுஷனாக உண்டாக்கப்பட்டது. This is created by man. He had worked in the lab in Wuhan where they created the virus. அந்த வைரஸை உண்டாக்குன அந்த wuhan அந்த லேப்ல அவர் வேலை செஞ்சவர். அவர் அங்க வேலை செஞ்சவங்க ஒவ்வொருடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணாராம். கான்டாக்ட் பண்ணவங்க எல்லாரும் நம்பரை போன் ஆன்சர் பண்ணலையா. Everyone that had worked in the lab, when he contacted them, none can be contacted. That means what? They are dead. எல்லாம் செத்துட்டாங்க. So அவர் என்ன கடைசியில சொன்னாரு, I stand on what I say. நான் என்ன சொல்றேனோ அதுல நான் நிக்கிறேன். If the World Health Organization does not agree, they can take back my Nobel Prize. World Health Organization அவங்களுக்கு நான் சொன்னதை பிடிச்சிக்கலனா எனக்கு கொடுத்த அந்த பிரைஸை நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார். This is Japanese doctor, Nobel Prize winner. Okay, so we are in the grips. The world is in the grip of Satan. சாத்தான் கைகளை இருக்கிறது. இந்த வைரஸ் உண்டாக்குன வைரஸ் தேவனாக உண்டாக்குனதல்ல. This virus is not created by God. It is created by man. மனிதனாக உண்டாக்கப்பட்டது. But there is coming something from God. ஆண்டவரிடத்துல வரப்போகிறது. ஓகே, இன்னைக்கு காலையில அந்த வேதத்தை நம்ம வாசித்தோம். What is that? Revelation chapter 9. ஆமா தானே? What did you read? Revelation, just remind you. Revelation chapter 9, what we read. In verse 6. In those days, men will seek death and will not find. And they will desire to die, and death will flee from them. The shape of the locust was like horse prepared for battle. On their heads were crowns of something like gold, and their faces were like the faces of men. And they had hair like women's hair, and their teeth were like lions' teeth. And they had the breastplates like breastplates of iron. And the sound of their wings was like the sound of chariots with many horses running into battle. Their tails like scorpions, and they were stings in their tails. Their power was to hurt men 5 months. This is from God. இது ஆண்டவரிடத்தில் வரப்போகிறது. தேவன் கோபக்கினி அனுப்ப போகிறார். The Lord will send his wrath, but he will protect us if we are in his kingdom. அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களை என்ன செய்வார்? காத்துக் கொள்வார். He will protect you. Stay in his kingdom. ராஜ்யத்துக்குள்ள இருங்க. பேபிலோன்ல இருந்தா பேபிலோன் விட்டு வெளியே வாங்க. If you are in Babylon, okay, leave Babylon. You see, when you enter the kingdom, you will first receive light. ராஜ்யத்துக்குள்ள வரவங்க முதலாவது என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். They receive light. That's it. John chapter 3 verse 3. யோவான் 3:3ல 3வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லி இருக்குது. Jesus said, answered and said to him, Verily, verily, I say, except a man be born again, he cannot see the kingdom of God. மறுபிறவு பிறக்காத ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாதா? By now, if you are a Christian and you are born again, you can see how the kingdom works. நீங்கள் ராஜ்யத்துக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனால வந்ததுனால இப்ப தேவ ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். You can see. If you fail to see, I question your Christian life. நீங்க அதை பார்க்க முடியாம இருந்தா
உங்களுடைய கிறிஸ்துவுடைய வாழ்வை நான் ஒரு கேள்விக்குறியாக நான் கேட்கலாம். பாத்தீங்க பிரதர் அந்த வசனத்தை யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். So some people see, some people do not see. சிலவங்க அதை பார்க்க முடியும், சிலவங்க அதை பார்க்க முடியாம இருக்கிறாங்க. காரணம் ஏன் பார்க்க முடியாம இருக்குன்னா அவங்க மறுபிறவில பிறந்து கண்ணை திறக்காமவே இருக்கிறாங்க. There are some people who have been born again but they fail to see because they fail to receive further enlightenments from the word of God so that they can see what God wants them to see. Okay, சிலவங்களுக்கு ஏன் பார்க்காம இருக்கிறாங்கன்னா இன்னும் ஆழமான காரியத்தை இன்னும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதை பார்க்கணும்னா தேவனுடைய வசனத்துல வார்த்தைக்குள்ள இருக்கிறதை நம்ம பார்த்த பிறகு தான் தேவ ராஜ்யத்தின் காரியத்தை நீங்க பார்க்க முடியும். You can see what you need to see. God wants to show more things. அதிக காரியங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறார். Alright? So when we live in the kingdom, we are in the authority or the dominion in our lives of okay, let me say it. His dominion or his authority brings us out of the chaos of sin that has invaded many of our lives. அநேகர்களுடைய வாழ்க்கையில பாவத்துடைய குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுடைய அதிகாரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு அந்த குழப்பத்தில் இருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். The Lord will take you out from the chaos of sin that you are living in, and your life will come into divine order. உங்க வாழ்க்கையில என்ன வரும்னா தெய்வீக ஒழுக்கத்துக்குள்ள நீங்கள் வருவீங்க. முதலாவது என்ன வரும் தெரியுமா? சமாதானம் வரும். The first thing that will come, what comes? Peace. Peace. We need to speak peace in the place where there is chaos. எங்க குழப்பம் இருக்கிறதோ அந்த குழப்பத்துடைய இடத்துல சமாதானம்னு நம்ம அறிக்கை செய்யணும் பாருங்க. All right, let's see the chaos of sin. அந்த பாவத்துடைய குழப்பத்தில் பார்ப்போம். கொலோசியர் 2:8 இருந்து 10 வரைக்கும். Colossians chapter 2 verse 8 to verse 10. Okay, can you read, brother? லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொலை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரிய பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். Okay, beware lest any man spoil you through philosophy, vain deceit, after the tradition of man, after the rudiments of the world, and not after Christ. Okay, சிலவங்கள் சில கொலப்படியான உபதேசங்களை கொண்டு வருவாங்க. ஓகே, வெள்ளை ஆடை உடுத்தணும்னு சிலவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. Some people will tell you must wear only white when you come to church. That is also philosophy of man. மனுஷனுடைய உபதேசம் அது. வெள்ளை ஆடை தான், வெள்ளை சேலை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலை கட்டாம என்ன இப்ப லெங்கா கிங்கால போடக்கூடாது சபையில. Okay, you can't wear lenga or must wear white sari only. கருப்பு சட்டையில போட்டு வந்தா நீ பாவி. சபைக்கு எப்படி கருப்பா போட்டுட்டு வர? There are people who say why you wear black.
Your black means your sin, your Satan cannot wear black. Also that kind of philosophy also gone. Okay? I don't want to say it. Vain deceit, okay? தேவையில்லாததெல்லாம் இருக்கிறது. Tradition of man, மனுஷனுடைய அவங்களோட பாரம்பரிய காரியங்கள், rudiments of the உலகத்துடைய காரியங்கள், கிறிஸ்து அல்ல அது. It's not of Christ. Okay? அது கிறிஸ்துக்குள்ள இல்ல. Alright? For in him dwells all the fullness of God bodily. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள எல்லா பூரணமும் அவருக்குள்ள இருக்கிறது. In Christ is the fullness of God. Alright? When you come into Christ, the chaos will leave. கிறிஸ்துக்குள்ள முழுமையாக வந்தா குழப்பம் விட்டு போகும். Chaos will leave, and you are complete in him, which is the head of all principalities and powers. அவருக்குள்ள வந்தீங்கன்னா இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா துருத்தீனங்களும் எல்லா அதிகாரங்கள்னா என்ன பொல்லாதங்க ஆவிகள் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் அந்த குழப்படியை கொண்டு வர முடியாம ஆக்கிடுவார். You see, when you come into the completeness of God, of Jesus Christ, complete in Jesus, principality and power, what are these? These are also demonic spirits. Asutta avingal, turattinangal. These are demonic spirits. The work of all these demonic spirits is halted, stopped in your life because of the fullness of Jesus in you. உங்களுக்குள்ள இயேசுவோட முழுமைக்குள்ள இருக்கிறதுனால எந்த துரத்தின எந்த ஆவியும் வர முடியாது. They cannot disturb you. They are the one that is causing chaos in many places in the lives of many people. இவங்க தான் அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள இந்த குழப்பத்தை கொண்டு வராங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு என்னாகும்? When you come to the Lord, all this chaos stops. இந்த குழப்பம் எல்லாம் நிறுத்தப்படும். I hope you begin to see these things. இதெல்லாம் நீங்க உங்க கண்கள் திறந்ததெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுக்காகத்தான் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறார். This is why the Lord has brought you out from darkness into his light, so that you will see this thing, the power of his kingdom, of ராஜ்யத்துடைய வல்லமையை நீங்க அறியத்தக்கதாகவே. And then in 1 Corinthians chapter 8 and verse 6, 1 Corinthians 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே, But to us there is but one God, the Father, of whom are all things, and we in him, the one Lord Jesus Christ, by whom all things, and we by him. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். Okay, we have one God, ஒரு தேவன் இருக்கிறார். எல்லா சகலமும் அவருக்குள்ள, everything is in him. நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம், we are in him. One Lord Jesus Christ, ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து, by all whom all things, and we by him. எல்லா அவருக்குள்ள, எல்லா சகலமும் அவருக்குள்ள. இதே தான் நம்ம Revelation chapter 9 verse 20 ல நீங்க வாசித்தோம். This is the same thing we read this morning in Revelation chapter 9 verse 20. But the rest of mankind who were not killed by these plagues did not repent of the works of their hands, that they should not worship demons, the idols of gold, silver, brass, stone, and wood, which can neither see, nor hear, nor walk. They did not repent of their murders, and of their sorceries, or their sexual immoralities, or their thefts. Okay,
Revelation 9:20. 20 and 21 சொல்லலாம். Right. கோபாக்கினி வருகிறது பூமியில. There is the wrath of God that is coming. But then the mercy of God is upon some. தேவனுடைய இரக்கம் சிலவங்கள் மேலே இருக்கிறது. சிலவங்கள் இந்த கோபாக்கினிலிருந்து தப்பிக்கப்படுவார்கள். These some people will escape the wrath because of the mercy of God. Now I was thinking, I was just thinking yesterday, locusts were coming into Malaysia. Malaysia locusts, விட்டிலிகள் வர ஆரம்பிச்சது. They were flying. Do you know what happened? Christians started to pray they should not come into this nation. நம்ம கிறிஸ்தவங்க நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்னா வருதுன்னு கேள்விப்பட்டோன்னே கிளாங்ல வந்து இறங்கினாங்க. They came into Klang. We saw this thing cannot come to Malaysia. We put a stop. Our prayers put a stop for the locust invasion in this country. இந்த வெட்டுக்கிளிகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சவங்களுக்கு உடனே என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். Because Christians prayed, everybody is spared. கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணனால இந்த தேசத்துல இந்த வெட்டுக்கிளியாக அழிக்காம இருக்கிறோம். ஆனா சில நாட்டில் அதெல்லாம் இல்லை. There are some countries you don't have this thing. There is famine because of this locust invasion. அங்க என்ன இந்த கொள்ள நோய் இந்த லோக்கஸ் வந்ததுனால இந்த ஃபேமின் என்ன சொல்லுவாங்க? பஞ்சம் வந்திருக்கிறது. So sometimes some people will be spared because there are some prayers that were given up for their protection. அவங்களோட பாதுகாப்புக்காகவே சிலவங்கள் தப்பிக்கிறாங்க. காரணம் கிறிஸ்தவங்கள் ஜெபம் பண்ணாங்க. ஆனாலும் சிலவங்கள் இதை பார்த்திருந்தாலும் இதனால் ருசித்திருந்தாலும் மன திரும்பாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. There are certain people who have seen how the prayers worked and protected them. These certain people, what will happen is, even though they see the hand of God protection, they still go back and worship their demons and their idols. Well, I'm telling you what's in the word. They will still go back and worship those demons and idols. Okay? There is also the wrath of God that will come upon those people. அவங்க மேலேயும் தேவன் கோபாக்கினி வரும். So what happens is, because we are in the kingdom, our attitude must change. தேவ ராஜ்யத்தில் இருக்கிறதுனால நம்ம என்னமா நம்ம சுபாவமா கரெக்ட் attitude என்ன சுபாவம் சொல்லுவாங்க. சுபாவம் ஓகே. our attitude ஒரு காரியத்தை வேற மாதிரி நம்ம பார்க்காது. we get to see differently. Okay, Philippians chapter 2 and verse 5. Philippians chapter 2 verse 5. Let this mind be in you which also is in Christ Jesus. Let this mind be in you that is also in Christ Jesus. Okay, கிறிஸ்து இயேசு உடைய சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவது. All right. When our attitude and our thinking should be like Jesus. இயேசு போல நம்ம சிந்தை இருக்கணும். All right. Last week somebody sent this what do you call it? Every time people send image. Okay, this image, my image. I am expensive because my character is perfect. I cannot be bored. நான் விலை உயர்ந்தவன், என் குணங்கள் சிறந்ததாக இருக்கிறதுனால யாருமே என்னை வாங்க முடியாதுன்னு ஒரு இது. Okay, I am expensive because of my character. I cannot be bored. I am expensive because of my character. I cannot be bored. உங்களுடைய குணம் சரியாகவே கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால்
உலகத்தில் உள்ளது எதுவுமே உங்களை வாங்க முடியாது. Nobody can buy you because your character is expensive. உங்க குணம் மாறினதுனால் பூர்ணமாக இருந்ததுனால you do not live in compromise. நம்ம காம்ப்ரமைஸ்ல இருக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால you will be, then when you will become valuable and you become expensive. You become expensive because of your character is right. Okay, இயேசு போல சிந்தையாக இருந்தா நீங்கள் சாத்தான் எது கொடுத்தாலும் உங்களைய இருளுக்கு வாங்க முடியாதவனுக்கு. If your character is right, the devil can offer you anything and still you cannot be bought because your character is expensive. Nothing can buy you over the other side. எதுவுமே உங்களை வாங்க முடியாது. ஆனால் சிலவங்களுக்கு அந்த attitude சரியில்லாம இருக்கிறதுனால சாத்தான் கொஞ்சம் 2 வெத்தலையே 1-3 பாக்கு போட்டாலும் திரும்பிடுவாங்க. ஓகே, ஆமாவா இல்லையா? வெத்தலை பாக்கே அவங்கள வாங்கிடும். சரியாங்கிட்டு போனது. Okay, thank you, Jesus. All right, so then we have scriptures for that in John 13. யோவான் 13 ஆண்டவர் சொன்னாரே, okay, is so valuable, is willing to wash the feet of the disciples. அவர் அப்படி ஒரு விலை உயர்ந்தவராக இருந்தாலும் சீஷருடைய கால்களை கழுவ விரும்பி இருக்கிறார். கழுவுனது நம்ம பார்க்கிறோம். We see how he washed the feet of the disciples, and then we know you are set free from all kinds of slavery. எல்லா விதமான என்ன அடிமைத்தனத்தில் இருந்து தேவ ராஜ்யம் மூலமாக நம்ம வாங்கினவராக இருக்கிறார். Okay, we are okay. So how do we get this power that comes through his kingdom? அவர் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த வல்லமை எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? Okay, it comes through submission to authority. Okay, நம்ம எப்படி கிடைக்கும்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது மூலமாக தான் கிடைக்கும். Okay, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். We must learn to submit to authority. Now the example is in the centurion. Okay, 100 அதிபதியுடைய அந்த உதாரணத்தில் Luke chapter 7 verse 7 onwards. Luke 7:7 இருக்கிறது. It's a very familiar story. இந்த கதையிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். Wherefore neither thought I myself worthy to come unto thee, but say a word, and my servant shall be healed. And verse 8, for I also am a man set under authority, having under me soldiers, and I say unto one, go, and he goes, and to another, come, and he comes, and to my servant, do this, and he does it. ஒரு அதிகாரத்துக்கு கீழே நம்ம இருந்தா அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற வல்லமை நம்மளுக்கு கிடைக்கும். When you are under the authority, when you submit to the authority of something or someone, you receive the power that is behind the authority. It's like this Roman soldier or centurion submitted to Caesar or somebody above. He is a captain. What is above a captain? Major. Okay, above the major is lieutenant colonel, major general, colonel, lieutenant colonel மேல brigadier general, and then general submit to who? The king. Okay, இதெல்லாம் வல்லமையுடைய அதிகாரத்துக்கு கீழே வரணும். There are powers, there are people placed there. We submit to only one authority. His name is Jesus. நம்ம எல்லாரும் யாருக்கு கீழ்ப்படியணும்? யாரு? இயேசு. Then there is a sub authority. Sub authority னா அதுக்கு கீழே இன்னொரு அதிகாரி இருக்கிற அவர் பேர் என்ன? Pastor. His name is Pastor. Okay. When you submit to
Christ and you submit to the shepherd, the great shepherd and under shepherd. பெரிய மேய்ப்பரும் தேவனுக்கு கீழே ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் மனுஷனுக்கு. அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் உங்களுக்கு வர வேண்டியது வரும். When the person prays for you, you receive that prayer. Okay, you pray to Jesus and then you ask the pastor to pray for you also sometimes. Okay, நீங்க இயேசு கிட்ட போய் ஜெபம் பண்ணுறீங்க, அப்புறம் பாஸ்டர் கிட்டயும் கூப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ண சொல்லுங்க தானே. Okay, and if you receive the answer to prayer, because in the first place you submit to the authority of the under shepherd. அந்த மேய்ப்பருடைய அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறதுனால அவங்க ஜெபம் பண்ண உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். But if you say I only submit to Jesus and I don't want to submit to any man, good luck. Okay, நீங்க சொல்லலாம் நான் இயேசுவுக்கு மட்டும் கீழ்ப்படிவேன், மனுஷனுக்கு கீழ்ப்படி மாட்டேன். Correct. You will see what you do not honor, God will not honor your prayer. நீ எதை நீங்க மரியாதை செலுத்தாம இருக்கிறியோ யாருக்கு, அதே போல இயேசு உனக்கு மரியாதை செலுத்த மாட்டார். Learn this thing about submission to authority. தேவ ராஜ்யத்துக்குள்ள அதிகாரிக்கு இல்ல, யாருக்குள்ள வைத்திருக்கிறாரோ அந்த அதிகாரியை கேளுங்க, சொன்னது அந்தபடி நடந்துங்க. Learn. Right? Last Friday was a test. போன வாரமா அது ஒரு டெஸ்ட். திருப்பி சொல்றேன், நான் எழுதல அடி. ஓகே, அப்புறம் பேச்சு வந்துச்சு, ஏன் 7:30 மணிக்கு தான் ப்ரே பண்ணணும், ஏன் 5 மணிக்கு ப்ரே பண்ணக்கூடாது. ஓகே, அது வேற ஒரு பேச்சு நடந்துச்சு. There was a debate. Why must be 7:30, not 5 o'clock? 7:30 I got to do something else. நான் 7:30 மணி வேற வேலை இருக்கு. That's not my instruction. The instruction for the Lord was be one spirit. ஒரு ஆவிலே இருங்க. All right, so make the change. மாறுங்கள். ஓகே, அப்ப அதிகாரத்துக்குள்ள போன்னு இப்படி செய்ய சொன்னார்னா கேட்டோம், சொன்னது மாதிரி செய்யணும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். Don't frighten, don't be fearful of men. Okay, obey that authority and you will see all work well for you. அந்த அதிகாரிக்கு கொடுக்க வேண்டியது கேளுங்கள், நல்லதெல்லாம் நடக்கும். Okay, all goodness will come. You see, in the kingdom, everything God does for us is because of one thing, love. தேவ ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறது எல்லாம் ஒரே ஒரு காரணத்தினால தான், அன்புனால தான். Nothing else but love. He does everything because of love. அன்புனால தான் அவர் செய்யறார், not because of anything else. The greatest of this is love, or அன்புனால தான். So, finally, last two scriptures, 2 வசனங்கள். 1 யோவான் 5:2-3. 1 John chapter 5 verse 2 and verse 3. 1 John chapter 5 verse 2 and verse 3. For by this we know that we love the children of God, when we love God and keep His commandments. But this is the love of God, that we keep His commandments, and His commandments are not grievous. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. Okay, this is John 10. But this we know, we love the children of God. இது ஒரு மேய்ப்பர், இந்த மேய்ப்பர் பேசுறார். This is a shepherd and the shepherd is saying, you must know this, we love the children of God. என் தேவனுடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம்னு ஒரு மேய்ப்பர் சொல்றார். John the aged, வயசானவர் யோவான்
When we love God and keep His commandments. Okay, தேவ பிள்ளைகளாக இருந்தால் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவனை நேசிக்கணும், அவர் கற்பனைகளையும் நேசிக்கணும். He says we know that we love the children of God. ஒருத்தவங்களை நேசிக்கிற காரணம் தேவனை நேசிக்கிறவங்களால இருக்கிறது, நேசம் இருக்கிறதுலையும் கற்பனைகளையும் நேசிக்கிறதுனால. There are two things in love. Because God loves us, we must love one another. Okay, ஒருத்தவங்க நேசிக்கணும், ரெண்டாவது தேவனை நேசிக்கணும், மூணாவது கற்பனைகளை, அவர் வார்த்தையை. We must love His word, love His commandments. And for this is the love of God. இதுதான் தேவனுடைய அன்பு. எப்படி வெளிப்படுத்துகிறோம்? How do we love God? We keep His commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம். And His commandments are not grievous. அவர் கொடுத்த கற்பனைகள் எப்படி இல்ல? பாரம் இல்லையா? ஓகே, கற்பனைகள் என்ன? பாரமானது இல்லை. It's not grievous. Okay, I know the first time when I came to the Lord, முத இயேசுட வர சமயத்துல thou shall not சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. You know, they keep telling us, don't do this, don't do that, don't do this. Oh, how to be like that? எப்படி முடியும்? How to stop all these things? எல்லாம் எப்படி நிறுத்த முடியும்? Alright, we think it's difficult in the beginning. ஆரம்பத்துல கஷ்டமாக தான் இருந்தோம். அப்புறம் சொன்னாங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ண பத்தாது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். Now that they said what? 5 minute prayer? Not enough. 1 hour prayer better. Oh, so difficult. But later when we find out it is not grievous, பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இது என்ன பாரம். Those things God is telling us to do is not difficult. If you are in the kingdom and the child of the kingdom, His commandments are not grievous. அவர் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அவர் ராஜ்யத்தில் இருந்தால் அவருடைய கற்பனைகள் என்ன பாரமானது. So I believe this is why these 2 weeks the Lord has been telling me, okay, sir, last week separated out from Babylon அந்த வெளியே வாங்க. Those who had came from Egypt came to the kingdom, but because of disobedience gone back to Babylon. Okay, கீழ்ப்படியாம இருக்கிற பாபிலோனுக்கு போனவங்க இப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார்? God wants to help us to live a life of fulfillment. தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு what is the meaning for fulfillment? தமிழ்ல என்ன? பரிபூர்ணமா? fulfillment இல்ல, சிறந்த fulfillment என்ன தமிழ்ல? What is fulfillment in Tamil? Even though you don't have everything, you are still happy. நம்மளுக்கு எல்லாமே இல்லாம இருந்தால் எல்லாமே இல்ல. We don't have everything, but still I am happy. That's fulfillment. Okay? I don't have everything, எல்லாமே இல்ல. What the others have, I don't have. Okay, I don't have a Harley Davidson, but I am fulfilled. I got Kapchai, enough. Okay? எனக்கு Harley Davidson motorcycle இல்ல, எனக்கு Kapchai இருக்கு, அது போதும். Okay? I don't have a Mercedes Benz. I have a Myvi. I am fulfilled. எது இருந்தாலும் whatever you have, it's not in the object. அது பொருட்களில் இல்லை, ஆனா ஆண்டவர் கொடுத்த பொருள்ல நீங்கள் திருப்தியாகவே இருக்கிறது. அதாவது வார்த்தை திருப்தியாகவே இருக்கிறதுக்கு. So that you will live in fulfillment. You will say, yes, this is from God and I am fulfilled. நான் திருப்தியாக இருக்கிறேன். முழுமையா. Alright, முழுமைனா fulfillment.
or I am happy with what God has put in my hands. என்கிட்ட இப்ப இருக்கிறதுக்குள்ள நான் அதுக்குள்ள சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருப்பேன். I will live happy in what I have with me now. Okay? When you live like that, there is no greed. அந்த மாதிரி நீங்க இருந்தா உங்களுக்கு என்ன இருக்காது? பேராசை வராது. ஓகே? அடுத்தவங்க ஆசீர்வதிச்சா உங்களுக்கு பொறாமை வராது. When somebody else is blessed, you will not be jealous, but you will say, I am next. நம்ம என்ன செய்வோம்? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு நான் அடுத்ததுன்னு சொல்லுவோம். So in the kingdom you are set apart, and all this thing you will be fulfilled. Okay, live in the life that God has given you. Amen. Thank you, Jesus. Let's pray. Thank you, Holy Spirit. Aviyanavare sotramandavare. Okay. ஜெபம் இருந்தா ஜெபம் பண்ணுவோம். Alright, let's pray. Stand up. Let's pray. Thank you, Holy Spirit. Kori masakara masatara baraba. O sandri bakuri masaka. Asina masaka la baraba baraba. O shelala kira baraba baraba. Oh Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Let's pray. Pray. Come on. Focus. Thank you, Lord Jesus. Let's pray now. Oh, Jesus. For the word that is given, கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காகவே சீமாலகாத்தி பாரபாத்திலா வசாமலே மசிகி பசிகி வசினாமலே ஓ திகாரபாரி மாசாகாரபாரபா ஓ ரதிரி மாசேதலபாரியாதலபா மாசுகுரோவாதி காரபா. Oh Jesus. Oh riyadala sikarabara. Oh மனதுருகம் தெய்வமே ஏசையா மனதாக துரிப்பே சோசரிப்பே. மனதுருகம் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பே சோசரிப்பே. நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் கிருபைக்கு உருவே இல்லை. நம் அன்புக்கு அறவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புனிதாயிருக்கு. அவை காலைதோர் முனிதாயிருக்கு. மனதுருகம் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோசரிப்பேன். மனதுருகம் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். மெய்யாக எங்களுக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களுக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உன் அன்புக்கு அளவே இல்லை. அவர் காலை தோறும் புனிதாயிருக்கு.
towards us, oh God. எங்க மேல நீங்கள் மன இறங்கி வருவதற்கும் மனதுருகிற தேவனாக இருக்கிறேன். You are compassionate towards us, oh God. Oh, your love, oh God, is poured out upon everyone. உம்முடைய அன்பு ஒரு மேல் ஊற்றப்படுவதற்காகவே நன்றி. Oh yes, Lord, thank you for what you have done and brought us into your kingdom. ஆண்டவரே, நீங்கள் செய்ததுக்காகவே நன்றி. உங்கள் ராஜ்யத்தில் கொண்டு வருவதற்காகவே நன்றி. மன திரும்புகிற இடத்துல மன திரும்புகிறோம் ஆண்டவரே. In that place where we need to repent, we repent, oh God. And just as you said, taught us to pray, help us not to sin again, oh God. ஆண்டவரே, நீங்க கற்றுக் கொடுக்கிறது போல பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு திருப்பி அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்து எங்களை அவுத்து விடும் ஆண்டவரே. Lord, release us from all the bondages, oh God, or the grips of Satan, the wiles of Satan. சாத்தானுடைய செயல்களிலிருந்து தந்திரங்களில் இருந்து ஆண்டவரே எங்களை ஓர விடுவிக்கும் ஆண்டவரே. We are weak but you are strong. நம்ம பலவீனமாக இருந்தால் நீ பலமுள்ளவராக இருக்கிறேன். நீங்களை ஓரும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Lord, protect every one of us so far. In Jesus' name, we bring ourselves as a living sacrifice, holy and acceptable to you. நம்ம ஒவ்வொருவரும் உம்முடைய பாதப்படியில் கொண்டு வந்து ஒரு பலி உயிரோடு ஜீவ பலியாக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் we pray this in Jesus' name. Amen. Thank you, Lord. Thank you, Lord. I want to pray for Michelle. She's not well now. The வேளையில மிஷேலுக்காக ஜெபம், உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்கள் உடம்பு பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். Father, we bring everyone before you. We bring Michelle, we bring everyone in this church who is not well. They are feeling weak. Lord, I pray protect them, Lord. No pestilence shall come into their doors, through their doors. அவங்க வீட்டில் எந்த ஒரு வாதை கூடாத அணுகாதபடி their habitation, you protect their habitation, protect their bodies, protect them and give them good health, to God. நல்ல சுகம், நல்ல பலம் கொடுப்பதற்காகவே, நீ பலம் கொடுக்கிறதுக்காகவே நன்றி செலுகிறோம். ஆசீர்வதித்து சுகம் தரும் பலம் ஆண்டவரை கொடுக்கும் ஆண்டவரை. சுகம் பலம் தரும் ஆண்டவரை. உடல் முழுவதும் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரை. Let the power of God come to bring healing, just like the centurion who said, send your word. Lord, centurion சொல்ல வார்த்தை அனுப்பு ஆண்டவர். இந்த வார்த்தை அனுப்புகிறோம். We send this word. We send this word. இந்த வார்த்தை அனுப்புகிறோம். Be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சுகமாகும். Thank you, Lord, in Jesus' name. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. And praise prayer. கர்த்தருடைய ஆசீர்வதித்து நீங்களை காத்துக்கொள்வார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்ட கடவார். The Lord bless you and keep you. The Lord make his face to shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you shalom, peace. In the Samadhanam word, his peace be with you in your home, your family, in everything that you put your hands to. That peace will begin cause you to prosper. In the Samadhanam ungal selvaakaga maara எல்லாத்தையும் பூர்ணமாய் கொள்வதற்காக நன்றி சொல்கிறேன். திடீ ஆசீர்வாதங்கள் வருவதற்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless you for sudden blessings should come upon you right now. In the name of Jesus of Nazareth, I command doors that are still closed to be opened, the right doors to be opened into your life. இந்த தெரியான பாதைகள் கடந்தவர்கள் வாழ்க்கையில திறப்பதற்காகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நீங்க கொடுத்த காணிக்கையிலையும் கர்த்தருக்கு அவர் வீட்டுல குறையில்லாதபடி நீங்க கொடுத்ததுனால உங்க வீட்டிலையும் குறையில்லாதபடி நான் அறிக்கை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Because of your tithe and the offering that you have given,
that you give because you do not want the house of God to have any lack. In that same way, your own house will have no lack, and I will bless you for this in Jesus' name. Thank you, Lord. And every word of God will be fulfilled in your life. ஒவ்வொரு காரியமும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. தேவா என்னை ஆசீர்வதியும் தேவா என்னை ஆசீர்வதியும் உமது கரமே என்னோடு இருந்து தீமைக்கு விலகினி கரமே என்னோடு இருந்து Yes, Lord. தேவனே தேவரே தேவா தேவா என்னை ஆசீர்வதியும் Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Oh, praise the Lord. Thank you, Lord. God bless you. Thank you, Lord. Thank you, Lord. God bless you. Okay, God bless everybody. We'll see you next week. God bless you. We'll make things improve on. Okay, please offer a day. Okay, there is